ஏற்கனவே நிகழ்ச்சி நான் உங்ககிட்டருந்தே தொடங்குறேன். என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஓபிஎஸ் அறிவித்திருக்கிறார். உடனே இன்றைக்கு 2 முறை முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சிருக்கிறார். காலையிலையும் சந்திச்சிருக்கிறாரு, ஈவினிங்கும் இப்போது நேரடியாக முதலமைச்சருடைய இல்லத்திற்கே சென்று ஓபிஎஸ் சந்திச்சிருக்கிறார். அப்படின்ற நிகழ்வும் காலையில் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் சந்தித்த நிகழ்வுகள் அப்படின்றது என்ன பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டாக இருக்குது? என்ன காரணம், என்ன அரசியல் பின்னணியோடு உங்கள் சந்திப்பு நடக்குது? தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களை காலையில் இந்த நடைபயணத்தின் போது சந்தித்து பேசியிருப்பதாக சொல்லுது. அதற்கு பிறகு இது என்னப்பா அரசியல் செய்தி சொல்லுது அப்படின்னு அடுத்தது தேமுதிகவினுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த மாதிரி திமுக கூட்டணியில் போவாங்களா என்கிற ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டான்னு உலகமே உற்று நோக்குகிறது. அதைத்தான் ரீகன் சார் நீங்களும் தலைப்பு எடுத்திருக்கிறீங்க. இதில் அவங்களே ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்னு போர்டு போட்டுட்டாங்க சார். தொடர்ந்து வெற்றியை பெற்றவர்கள். அடுத்து இவர்களையும் அந்த கூட்டணியில் தக்க வைத்து கொள்வார்களா என்பது முதல்ல திமுகவிடமிருந்து நாம் ஆரம்பிப்போம். ஒன்று. அதற்கு பிறகு மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் காலமெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த கட்சியை எதிர்த்தே அரசியல் செய்ததோ, எந்த கட்சி அவரை 3 முறை முதலமைச்சராக்குச்சோ, அந்த எதிர்ப்புகளிலிருந்து இன்றைக்கு சிலரை பழிவாங்குகிற நோக்கத்தோடு, அது யாராகவும் இருக்கலாம், என்டிஏ என்று சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கலாம் அல்லது அதிமுகவாக இருக்கலாம், அதற்காக தன்னுடைய எதிரியவே அடையாளம் காண முடியாத காரணத்தினால் என்னுடைய அதைவிட மூல எதிரி முக்கியமானவர், அவருடன் போய் சேருகிறேன் என்கிற அந்த தவறான முடிவை எடுப்பாரா இல்லையா என்று அந்த கட்சியினுடைய நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் முடிமன் ராமசாமி அவர்கள் மிகப்பெரிய உயர்ந்த பொறுப்பில் இருந்தவர். இன்றைக்கி அந்த இயக்கத்தில் அவர் துணை கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிறார். அவர் தான் தெரிவிக்கணும். ஒன்று. இன்னொன்று, இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஐயா அரசியலில் பழுத்த மூத்த முன்னாள் அமைச்சர் ஐயா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னது, அவர்கள் பல இயக்கங்களை உருவாக்கியவர், ஆனால் அவரையே உருவாக்கியது அதிமுக என்பதை இந்த நேரத்தில் அவர் மறந்து கொண்டிருக்கிறாரோ என்கூட எனக்கு வேதனை ஏற்படுகிறது. ஆமா, அவர் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கினார், தேமுதிகவை உருவாக்கினார். இன்றைக்கு ஐயா முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களை தாங்கி பிடிக்கிறார். தாவேகாவுடன் பயணம் செய்யலாமா என்று அவர்தான் பீஷ்மராக நின்று இன்றைக்கு கலங்கரை விளக்கமாக திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு அப்படியே காட்சியை காட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் அவரையே உருவாக்கிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இன்றைக்கு கட்சியை எதிர்க்க போகிறீர்களா அல்லது நீங்கள் எந்த தலைவரை வெறுக்கிறீர்களோ அந்த தலைமைக்காக அந்த கட்சியவே நீங்க கபலீகரம் செய்யணும் என்பதற்காக 2 ஆன்சரை ஓபிஎஸ் இந்த பிரஸ் மீட்ல சொல்றாரு. ஒன்று அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர கட்சியும் கிடையாது இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு. ரெண்டாவது புள்ளி, தாவேகாவோடு நீங்கள் கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு, அவங்கள்ட்ட இருந்து எனக்கு அழைப்பும் வரல, நானும் அவங்களை அழைக்கல அப்படின்னு அந்த சாப்டரை முடிச்சிட்டார் இல்லையா? இந்த 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன நினைக்கிறேன்? நாம் காத்திருக்க வேண்டும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய நாட்டினுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் நேரம் கேட்டது. இது மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடியும் வந்தபோது நேரம் கேட்டார்கள், வழங்கவில்லை. அந்த வழங்காமல் இருந்ததற்கு அதிமுக தான் காரணம் என்று இவர்கள் சொல்லுவது எந்த விதத்தில் ஏற்புக்கூடியதுன்னு தெரியல. ஆகையினால நாங்கள் தனி கட்சி ஆரம்பிக்கிறோமா அல்லது தாவேகாவுடன் போகிறோமா அல்லது இல்லை பரவாயில்ல எங்கள் மூல எதிரியான திமுகவிட்டே போய் சேர்றோமா என்பதை செப்டம்பர் வரை நாம் காத்திருக்க வேண்டும். ஆனால் பிரேக்கிங் நியூஸாக அண்ணன் முடிமன் ராமசாமி அவர்கள் ஏதாவது சொன்னால் அது திரு ஓபிஎஸ் அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளாக, உதிர்த்த வார்த்தைகளாகத்தான் உலகம். நான் அவற்றை கேட்குறேன், நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியலை நன்கு நுட்பமாக பார்க்கிற ஒரு அரசியல் விமர்சகர், அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் பிரபலங்கள் திமுகவுக்கு போகிறதுன்றதும் திமுகவில் இருக்கக்கூடியவங்க அதிமுகவுக்கு வந்தது அப்படின்றதும் கடந்த காலத்தினுடைய வரலாறாக இருக்குது. அது நாவலர் நெடுஞ்செழியன் தொடங்கி பல முன்னுதாரணங்களை சொல்லும் பொழுது அதிமுகவினுடைய மிக நுட்பமான டிசிஷன் பாடி இடத்துல இருந்த முன்னாள் முதலமைச்சராக அதிமுக சார்பில் இருந்த ஒருவர் சந்தித்தது அப்படின்றது கடந்த காலத்தினுடைய வரலாறை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு அம்சமாக மாறுமா? ஒரு புதிய வரலாறு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உருவாகுமா?
அவசரப்பட்டு அடிக்கல்லாகிறத விட ஒரு கோபுரம் இருக்கிறது என்றால் அந்த கோபுரத்தை தாங்கி நிற்கிறது அடித்தளம் தான். அவசரப்பட்டு அடிக்கல்லாகிறத விட காத்திருந்து கலசக்கல்லாகிறது ரொம்ப மேன்மை என்று சொல்லுவார்கள். ஆனா ரொம்ப நாள் காத்திருந்து அமைச்சர்கள் போனார்கள், முன்னாள் மாவட்ட கழக செயலாளர்கள் போகலாம். ஆகவே இந்த அதிமுக பிடிக்கலன்னா திமுகவுக்கு தான் போவாங்க, திமுக பிடிக்கலன்னா அதிமுக தான் வருவாங்க. இதுல ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா, எப்பொழுதெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் முன்னர் ஆளுங்கட்சியாக இருந்தவர்கள் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருப்பவங்க அங்கதான் போவாங்க. ஏனால் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடு என்பது இதுவரைக்கும் இனிமேலுக்கு எப்படின்றது ஆண்டவன் தான் தீர்மானிக்கணும். அல்லது சில பேர் ஆண்டவன் பிடிக்கலன்னா பாண்டியன் சாருக்கு அவருக்கெல்லாம் பிடிக்காது, இயற்கை தான் தீர்மானிக்கும். ஆகவே இந்த நேரத்தில் நாம் எதிர்பார்ப்பது திராவிட கட்சிகள் வலிமை குன்றியதா அல்லது ஊழல் நிறைந்ததா அல்லது அடிப்படை கட்டமைப்பை அவர்கள் செய்யவில்லையா செப்பனிடவில்லையா என்பது கேள்வி கேட்பவர்களும் உண்டு. ஐயா நித்யானந்தம் கூட அந்த கேள்விதான் கேட்பாரு. ஆனால் திமுக அதிமுகவுக்கு தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் போட்டி. ஆகவே இந்த கட்சிகளை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதாவே இன்றைக்கு அதிமுகவுடன் அரசியலில் பயணிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். பாராளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இந்திய நாட்டினுடைய பிரதமரையும் தேர்ந்தெடுக்கக்கூடியது. அப்பொழுதே அவர்கள் தனித்துத்தான் நின்றார்கள். ஆனால் சட்டமன்றத்தில் ஏன் கூட்டணிக்கு வந்தார்கள் அதிமுகவில்? ஏன் இங்கு அதிமுக வலிமை வாய்ந்த கட்சி. 2021 33%, திமுக 37%, வெறும் 3 விழுக்காடு தான் வித்தியாசம். ஆகவே இங்க அதிமுக திமுகவுக்கு தான் போட்டி. இந்த இயக்கங்களில் இருந்து போனவர் எங்கே போக முடியும்? திமுகவிற்கா? பேசலாம் இருங்க.